பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு அன்பு சகோதரி என்னிடத்தில் கேட்டாங்க, நான் இப்பொழுதுதான் வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வரேன், எனக்குள்ள ஒரு கேட்கணும்னு தோணுச்சு, தப்பாக நினைக்க மாட்டீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எதுவும் தப்பு இல்லைம்மா, கேளுங்க, கேட்டால் தான் அதனுடைய காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா மனுஷனுக்கே கேள்வி தான் முக்கியம். கேட்காட்டா எப்படி அதற்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியும்? எந்த காரியத்தை கேட்கணும். ஏன்னா சாக்ரட்டிஸ் கூட அந்த காலத்தில் சொன்னார், பெரிய ஞானி எதையும் ஏன் எப்படி என்று கேட்க வேண்டும். கேட்டதுனால தான் நான் அந்த சிலை வடிக்கிற சிற்பியாக இருந்தவன் சிந்தனை சிற்பியாய் மாறினேன் என்று சொன்னார். ஆகையினால கேட்கணும், கேட்டால் தான் தெரியும். கேட்குறது தவறு கிடையாது, தெரியாதையும் கேட்கணும், நாம் அறிந்து கொள்ள வேண்டியதையும் கேட்கணும். ஆகையினால கேளுங்க. இல்லை, அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் இயேசு தான் ஒரு தடவை வந்துட்டார் பிரதர், முதல்ல எதுக்காக வந்தார் அதை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுது, முழுசு தெரியல. எதற்காக அவர் வர வேண்டும்? ஏன்னா சர்வ வல்லவருங்கிறீங்க, சாவை வென்றவருங்கிறீங்க, அவர் தான் உலகத்தின் இரட்சகருங்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் சொன்னால் சீசனுக்கு கூட அவர் சொல்லியிருக்காருங்கிறீங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன்னா சொல்கிறீங்க. அப்போ அவர் ஏன் ஐயா மீண்டும் வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? வருவதின் நோக்கம் என்ன? அவர் வந்து என்ன செய்வார் என்றெல்லாம் பல கேள்விகளை அடுக்கடுக்காய் கேட்டீங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னீங்க, என் ஊரையோ பேரையோ நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா என் குடும்பத்தார் நான் இந்த வேதத்தை படிப்பதை விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் நான் எப்பொழுதாவது ரகசியமாய் தொலைபேசியில் ஃபோனில் இதை ஆன் பண்ணி கேட்டுக்கொள்வேன். நீங்களும் என்னை போல எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்கலாம். ஆகையினால இதை குறித்த காரியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. நானும் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போவும் உடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பைபிளை கையில் வைக்காமல் பார்க்காதீங்க. எதுக்குன்னா நான் சொல்கிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா? ஏன்னா ரெண்டு கண்ணும் தெரியாது, கையில் எந்த புஸ்தகமும் வைக்கலை, பேப்பரும் வைக்கலை, எந்த குறிப்பும் வைக்கலை. ஒருவேளை அவர் எப்படித்தான் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறவங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, கீபோர்டில் கூட இவர் தான் வாசிக்கிறாரா இல்லை ஆக்டிங்கா அப்படின்னு கூட நினைக்கிறீங்க. இல்லை, உங்கள் சபை கூட கூப்பிடுங்க, நான் கீபோர்டோடு தான் வருவேன், நான் தான் வாசிப்பேன். உங்கள் சந்தேகத்துக்கு நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் எடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, எபிரேயர் 11:7 அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? இயேசுராஜனின் திருமடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருமடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருமடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துயருள் தேகனி மெய்யாக நீ
பலமீனம் யாவும் போக்கும் வல்லோனே, பலமீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைத்தீரே. சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம். சரணம் ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டா? எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே. என ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை. ஆனா அந்தபடி நடக்கலை. ஆதியாகமம் 6 நீங்க வீட்டில் உட்கார்ந்து முழுசா படிச்சு பாருங்க. தேவன் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொண்டு தன்னை உண்டாக்கினவருக்கு முன்பாக பயபக்தியோடு இருப்பார்கள் என்று எண்ணினார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது என்ன செய்யலை, இன்னைக்கு நடக்கலை. நிறையா குடும்பத்தில் தான் நான் நினச்சேன், பிரதர் என் பிள்ளை எப்படி வருவான்னு நினச்சேன், இப்படி ஆயிட்டானே. சொல்கிறீங்களா இல்லையா? எத்தனையோ தாய்மார்கள் ஃபோனில் சொல்கிறீங்க, பிரதர் நல்லா தான் இருந்தான் பிரதர், இப்போ சேராதவங்களோட சேர்ந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்கிறான் பிரதர், என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறான் பிரதர். ஐயோ என் பிள்ளை மாறணும், அதுக்காக ஜோமனு. எத்தனை தாய் தகப்பன்மார் ஃபோன் செய்கிறீர்கள்? ஒருவர் சென்னையிலேருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணுவார். எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை உண்டு. ஒரு பையன் என்னைய பேசாத வார்த்தையெல்லாம் பேசுகிறான். லேசா அப்படி பேசுகிறேன்னா அடித்தே விடுவான் போல பிரதர். விருதுநகரில் ஒருத்தர் என்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். என்னை தகப்பன்னு கூட என் பிள்ளை மதிக்க மாட்டேங்குது, என்னை டேய் அப்படிங்குது. நான் என்ன பிரதர் செய்ய? எனக்கு அன்பானுடைய இந்த உலக பிரகாரமான தகப்பனே தான் எதிர்பார்த்தபடி தன் பிள்ளைகள் என்றால் வேதனைப்படுகிறாரே, அப்போ உண்டாக்கின தகப்பன் எத்தனை வேதனைப்படுவார்? அவர் நம்ம எதிர்பார்த்தது எப்படி? ஜனங்களை படைத்து ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தோம். அன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்க? பிரதர், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க. அவருடைய புருஷன் வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை வாழணும், தன் மனைவி வாழணும், தன்னுடைய தாயார் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் வெறுத்து போய் வெளிநாட்டில் உட்கார்ந்து சம்பாரித்து மாதம் தவறாமல் பணத்தை அனுப்புகிறார் பிரதர். ஆனால் இவ வாழ்கிற வாழ்க்கை, ஐயோ ஏன் கேட்குறீங்க, என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லா தவறுகளும் செய்கிறா. புருஷன் வந்தால் என்ன நடக்கும்னே தெரியலை. ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்புப்படி இங்கே எதுவுமே இல்லை பிரதர். அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்ணேன். சில நாட்கள் கழிச்சு சொன்னால் திடீர்னு ஒரு நாள் புருஷன் வந்தான். அந்த வீட்டில் பார்த்தா அன்னைக்கு முதல் நாள் வந்தபோது ஒருவருமே வீட்டில் இல்லை. கேட்டால் எல்லாம் பூட்டிட்டு டூருக்கு போயிட்டாங்கன்னாங்க. சரி பரவாயில்ல, பிள்ளைகள் சந்தோஷத்துக்கு தானேன்னார். அடுத்த நாள் வந்தால் அந்த டூரில் இன்னும் ஒருத்தன் தன் மனைவியோடு உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஒரு சாதாரண மனித வாழ்க்கையிலேயே தான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா எத்தனை கோபம் வருது. நம்மளே இன்னைக்கு இந்த சூழ்நிலை, சப்போஸ் யூ ஆர் ஆல்சோ ஹேப்பன் டு பி த வெரி சேம் பொசிஷன், வாட் யூ கேன் டூ? நீங்கள் என்ன செய்வீங்க? எத்தனை வேதப்படுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறேன், ஒன்றுமே எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாவற்றையும் படைத்தார். பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியின் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படி இருந்த தேவன் மனுஷனுக்கு தேவையை அறிந்து மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே முதல்ல என்ன உண்டாக்கினாரு? வாசிக்க 2வது வசனத்தை. ஆதியாகமம் 1:2.
தேவன் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்க்கிறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம். நம்முடைய தேவைகளை அறிந்தவருங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போனா என்ன வேணும்? போன உடனே வெளிச்சம் இல்லைன்னு என்ன செய்யறோம்? லைட்டை போட்டுறோம். நல்ல வெயிலில் வந்தால் என்ன தெரியாது, பார்வை கூட டக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. உள்ளே வந்தோடனே என்னத்தை போடுவோம்? லைட்டை போடுவோம். ஏன்னா வெளிச்சம். சங்கீதம் 97:11 வாசிக்கிறோம். இந்த வெளிச்சத்தை குறித்து வேதம் அழகா ஒரு காரியத்தை சொல்லுது. சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் அவர் வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர் விதைத்திருக்கிறார். முதல்ல எதை உண்டாக்கினார்? வெளிச்சம். நாம அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போம். என்ன பாட்டு? வெளிச்சமாகி பகலை வகுமாய் முதல் நாள் ஏற்படுத்தி ஆகாய பிரிவை உண்டாக்கி அமைத்தார். 2ஆம் நாளையிலே 3ஆம் நாளில் ஜலம் பிரிய முளைத்தது தரையில் புல் பூண்டு. ஒவ்வொரு நாளும் உண்டாக்கினாராம். முதல் நாள் எதை உண்டாக்கினாரு? வெளிச்சம். இன்னைக்கு உலகத்தில் அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பூமிக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தில் தான் நடக்கணும். ஏன்னா இருளின் பிள்ளைகள் அல்ல நாம. யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த வெளிச்சம் முதல்ல மனிதனுக்கு தேவை. காலையில் இருந்துச்சோன்னா கண்ணை திறந்தோடனே என்னத்தை பார்க்குறோம்? விடிஞ்சிருச்சா? ராத்திரி படுக்கும்போது லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். முதல்ல எந்திரிச்சோன்னா விடிஞ்சிருச்சா? மணி என்ன ஆகுது? ஏன்னா ஒரு சூரியனை வைத்தார் அந்த விடியற் காலத்துக்கு. எனக்கு அன்பானவர்களே, முதல் நாள் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார். அப்படியே என்ன செஞ்சு அதை வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஏன்னா இன்னைக்கு வெளிச்சத்தை யாராவது நல்லது இல்லைன்னு சொல்லுமா? அப்படி வெளிச்சத்தை விட்டு இருட்டுக்கு ஓடுறான்னா அவனுக்குள்ள தவறு இருக்குன்னு அர்த்தம். வெளிச்சத்தை தான் என்ன செய்யணும்? மனுஷன் பார்க்கணும். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். யாராவது இருட்டு நல்லதும்பமா? சொல்ல மாட்டோம். இருட்டை கண்டா என்ன வரும்? பயம்தான் வரும். அதனாலதான் வெளிச்சத்தை, பயத்தை போக்க பயப்படாதிருங்கள். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, பயப்படாது வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம். பயப்படாது வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம். பாசமில் மேல் நீர் வைத்ததினா, பாசமில் மேல் நீர் வைத்ததினா, பறிக்க இயலாத வருமில்லை எல்லை அழகா பாடினார். பயப்படாதே அவிதை போலே திகையாது கலங்காதே. பயப்படாதே அருளை போலே திகையாதே மலங்காதே. எல்லாத்தையும் பாடினாங்க. ஏன்னா பயம்ங்கிறது மனுஷ வாழ்க்கையில வரக்கூடாது. ஏசாயா 41:13 படி. அதனால தான் தேவன் ஒரு காரியத்தை செய்தார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார்.
இந்த வேதத்தில் 366 முறை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. நாமளும் பயப்பட மாட்டேன்னு பாடுறோம், ஆனால் பயம்லாம் போயிருக்கா? ஒரு இருட்டை கண்டா பயம், கொஞ்ச நேரம் லைட் அணைஞ்சு வச்சுனா ஐயோ ஐயோ ஐயோ. வெளிச்சத்தினுடைய மகிமை அப்போ தான் தெரியும். நல்லா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு எலக்ட்ரிக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? பயம் வருது. ஏதாவது ஒரு லைட்டை கொளுத்துங்க. ஏன்னா வெளிச்சம் மிக மிக அவசியம். மனிதனுடைய தேவைகளை அறிந்தவர் தான் இந்த ஆண்டவர். அதனால முதல்ல என்ன பண்ணினாரு? வெளிச்சத்தை உண்டாகட்டும் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று தேவன் கண்டார். அடுத்து வாசிங்க. அப்படியே வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இந்த வேதத்தில் எல்லாம் இருக்கு. வெளிச்சம் வேறு, இருள் வேறு. ஏன்னா இருளுக்கு நாம இருளின் பிள்ளைகளாக எப்போ இருந்துடக்கூடாது. அதுதான் ஒளியின் பிள்ளைகளாய். அதுதான் சொல்றாரு, பவுலுக்கு சொல்றாரு, எப்பா நான் உனக்கு எதுக்கு தரிசனமானது தெரியுமா? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து வாசிக்கிறோம் 18 வரைக்கும். அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவன் அப்ப கண்ணு தெரியாம இருந்துச்சு. ஒரு காலத்தில் சகுலா இருக்கும் போது பார்வையெல்லாம் போய் தரையில் கிடக்கிறான். அவனுக்கு தெரியல ஒண்ணுமே. ஒரு ஒளி வந்து பிரகாசித்தது, உடனே அவனுக்கு பார்வை போயிடுச்சு, தரையில் விழுந்து கிடக்கிறான். அப்ப ஆண்டவர் யாரும் தெரியாது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முதல்ல எல்லாத்தையும் உண்டாக்கித்தான் மனுஷனை உண்டாக்கினார். இந்த மனுஷன் வாழணும் தாங்க விரும்பினார். இல்லாட்டா அவர் அங்கிருந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், வல்லமை உண்டு. ஏன் இந்த பூமியில் வந்து பிறக்கணும்? யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போதே அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தான் இயேசுன்னு சொல்லப்படுகிறது. இந்த இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்து பிறக்கணும்? காரணம் இருக்கு, இல்லாம இல்லை. ஏதோ ஒரு புகழ்ச்சியை விரும்பி அவர் வந்துடல, ஏதோ ஒரு புகழ் வேணும்னு வரல, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, ஒரு மதத்தின் தலைவர் எந்த இடத்துலையும் அவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஐயா, அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த ஜனத்தின் மேல் வைத்த கரிசனையினாலே, ஓ மேல ஏன் மேல வைத்த இரக்கத்தினாலே, தயவினாலே பூமிக்கு வந்தார். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சவர், கையில் கொடுத்தவர், எதிர்பார்த்தது நடக்கலைன்னா என்ன செய்ய முடியும்? வெளிச்சத்தை உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார். இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தை யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா? வெளிச்சம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒருத்தர் பார்க்க முடியுமா? அடுத்தாலும் பாருங்க, வெளிச்சத்தை உண்டாக்கினவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக மாற்றினார். வாசிங்க. அவர் வெளிச்சத்திற்கு பகல் என்று அதை தொடர்ந்து இருக்கு ஆதியாகமத்தில். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். சரி, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாளிலேயே இருள் வேற, வெளிச்சம் வேற, பகல் வேற, இரவு வேற. ஏன்னா பகல் என்பது எல்லாரும் பயப்படாமல் நடக்கிற இடம். ஆனால் இருள் எல்லாத்துக்கும் பயங்கரம். அந்த இருள்ல இருந்து நம்மை மீட்பதற்கு தான். அதனால தான் பவுலுக்கு சொல்றாரு, நீர் யாரு ஆண்டவரே? அவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினமானு சொல்லல. இப்பொழுது எழுந்திரு, நீ கீழே கிடக்காது. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகள் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களைக் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். ஆண்டவர் எதுக்கு தரிசனமான? இந்த மனுஷனை எப்படியாவது பிரகாசிக்க பண்ணிடணும். ஏன்னா தான் உண்டாக்குற மனுஷன் வீணா போயிடக்கூடாது. தகப்பன் அதான் அந்த இருதயம். எந்த தகப்பனாவது என் பிள்ளை கெட்டு போகணும்னு விரும்புவீங்களா? தரிசனமாய் சொல்றார். உனக்கு எதுக்கு தரிசனமான தெரியுமா? நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்.
அதே 16ஆம் வசனத்தை பாருங்க. உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி, முதல்ல உன்னை விடுதலையாக்கி, அவர்கள் என்னை பற்றும் அவர்கள் தேவனை பற்றுகிற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பிசாசானவன் அநேக ஜனத்தினுடைய கண்களை என்ன செஞ்சிருக்கான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். கண் இருக்கு, ஆனா மனக்கண் திறக்கப்படவில்லை. அதனாலதான் வள்ளுவர் கூட சொன்னார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிறன்னார். இன்னைக்கு சரீரக்கண் திறந்துதான் இருக்கு, அநேகருக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் செய்த எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இத்தனை செஞ்சன என் பிள்ளை எனக்கா இப்படி வாழலையேன்னு ஆத்திரப்படுவாரா இல்லையா? இன்னைக்கு தகப்பன் எல்லாத்தையும் கொடுத்து தொலைச்சிட்டு வந்தா வெரி குட், நல்லபடியா இருக்கேன் நான் சொல்லுவார். எல்லாத்தையும் கொடுத்தார், வெளிச்சத்தை உண்டாக்கினார், இரவு பகலை உண்டாக்கினார். அது மட்டும் இல்லை, அடுத்த 2ஆம் நாள் என்ன பண்ணா தெரியுமா? 2ஆம் நாள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று, அன்னைக்கு உண்டானதான் ஆகாய விரிவு, வானம் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், சரி, அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். சரி, தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரி உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், மழை வரும் போலியே, காத்து வரும் போலியே, பூமியை பார்க்கிறோம், எல்லாம் அழகா இருக்குங்கிறோம். இத்தனையும் படைச்சு இது ஆள்ற பொறுப்பை கொடுத்த மனுஷன் தன்னை கெடுத்து கொண்டா, நீங்கள் இன்னைக்கு ஒரு நன்மை செஞ்சிருந்தா அதை பயன்படுத்த தெரியாமல் போயிட்டா எவ்வளோ வேதனைப்படுவீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நான் இவ்வளவு உழைச்சி வச்சனே வீணாக்கிட்டாங்களே, இதுதான் ஆண்டவருடைய ஆதங்கம். அதனால தான் அவர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. உண்மைதான், நல்லது. பார்க்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா தொலைக்காட்சி பணம் கட்டாமல் வராது. கர்த்தர் உங்களை ஏவினால் கட்டாயம் கிடையாது, விசனமும் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்தலை. சிலர் சொல்கிறீங்க நல்லா செய்தி கொடுக்குறேன், பின்னாடி நிகழ்ச்சி தாங்க. ஆமாம், உங்கள் விருப்பம் இருந்தால் தான், யாரையும் கட்டாயப்படுத்தலையே. நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு உங்களை யாரையும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு ஏவுதல் கர்த்தர் கொடுத்தா தான். ஏன்னா அவர் சொல்லாமல் எதுவுமே நடக்காது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகையினால நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் தாங்கலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானுடைய எங்களுடைய ஆலயத்தை வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாள் வந்து தயவுசெய்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்களுடைய சபை, இவர்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையணும். அதுதான் என்னுடைய நோக்கம். திருநெல்வேலியில் 1, மதுரையில் 1. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் ஆராதனைக்கு திருநெல்வேலியெல்லாம் 15 கிலோமீட்டர். ஏன்னா எங்களால் டவுனுக்குள்ளே இடம் வாங்கிலாம் கட்ட முடியல, டவுனுக்குள்ளே பஸ் ஸ்டாப் ஓட்டியெல்லாம் கட்ட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கிட்ட அவ்வளோலாம் மனதில் இருக்கிறதுக்குள்ள கிராமத்தில், ஏதோ ஒரு கிராமத்தில், திருநெல்வேலியில் சிவந்தி வெட்டி ரோட்டில் தான் வச்சுருக்கோம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல தான் விலை குறைச்சி ஒதுக்கி போட்டு இடத்துல தான் இன்றைக்கி வச்சுருக்குறோம். அங்கேருந்து 15 கிலோமீட்டர் வரணும். இதில் அவங்கள கூட்டிகிட்டு வரக்கே ஒரு வாரம் 4000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை. எத்தனையோ பேர், எத்தனையோ நிறுவனம், பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருப்பீங்க. உங்கள்கிட்ட கூட ஒரு வேன் இருக்குமானா, ஐயோ அப்படி அழைச்சிட்டு வர்றதுக்கு நான் கொடுக்கணும், கர்த்தர் உங்களை ஏவினா நீங்களும் உதவலாம். அது என்றைக்கும் உங்கள் வேறாலேயே தான் இருக்கும். இந்த பார்வையற்ற மக்களை சாப்பிட வச்சு அவங்கள திருப்பி அனுப்பிவிடு.
சத்தியத்தை சொல்லி அனுப்பிவிடுவேன். நீங்களும் வந்து பாருங்கள், அப்புறம் முடிவுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்களை பெற்றார் உற்றார் சொந்தங்கள் இருந்து தள்ளிவிட்டு எத்தனை பேர் எங்கள் இடத்துல தங்கி இருக்கிறாங்க. இவர்களுக்கு இட பற்றாக்குறை உண்டு. ஒரு அறை கட்டுவதற்கு உதவலாம். மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டாங்க. ஃபியூனரலுக்காக எப்போ ஒரு ஃபண்டுக்கு உதவலாம். உயிரோடு வாழும்போது பாதி பேர் சாலையில் தான் நிற்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோல், ஒரு உடை உடுப்பதற்கு உதவலாம். ஆனால் கட்டாயம் இல்லை. எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்க்ரோலிங்கில். இதில் ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா இது பதிவு பெற்ற அலுவலகமா? கண்டிப்பாக பதிவு உண்டு. உங்கள் ஃபோனில் இருந்து கூகுளில் அடித்து பாருங்கள், 8438852500 அடித்து பார்த்தீங்கன்னா பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள்னு பதிவு இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷம் படிக்காக கொடுக்கணும், இந்த ஜிபே வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஆண்டவர் கொடுக்குற எதுலன்னா என்ன, தாராளமாக அந்த 3ல் எது வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? ஒரு முறை வந்துட்டாரே, பாடுகளை அனுபவித்துட்டாரே, ஏற்றுக்கொண்டாரே, ஏன் ஐயா மறுபடியும் வருகிறார் என்று சொல்றீங்க? ஏன் வருவதற்கான காரணம் என்ன, அதன் நோக்கம் என்ன என்றெல்லாம் கேட்குறீங்களே. ஆண்டவர் வர வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறது நடக்கலைன்னா என்ன செய்வாரோ அதைத்தான் அவர் செய்ய வருகிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகனே, இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, நிந்தைகள், அவமானத்தோடு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் என்று கண்ணீர் வடிக்கிற தாய்களுக்காக ஜெபிக்கிறேன். படித்துவிட்டு பல ஆண்டுகள் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு தொழிலில் நஷ்டத்தையே பார்த்து சோர்ந்து இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமண நாள், பிறந்த நாள் நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மனதுக்கும் ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் என் தேவன் கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.